இந்த கடவுளுக்கு மனசாட்சியே இல்ல. நமக்கு கஷ்டத்தை மட்டுமே தந்து வாழ விடாம பண்றாரு. இவங்க புலம்பலை கேட்டு உடனே கடவுள் கிடாரி பிடாரி முன்னாடி தோன்றினாங்க. கடவுளே, கேட்ட உடனே வந்துட்டீங்களே. எங்களை ஏன் இப்படி சோதிக்கிறீங்க? எங்களை ஏன் இப்படி கஷ்டத்தை மட்டுமே கொடுத்து வாழ விடாம பண்றீங்க? அப்படியா? சரி, உங்களுக்கு என்ன வர வேண்டுமோ கேளுங்கள், நான் தருகிறேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் கடவுளே. எனக்கு சொகுசு பங்களா முழுக்க தங்க ஆபரணங்களும் கொடுங்க. வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமா இருப்பேன். கிடாரி, உனக்கு என்னென்ன வர வேணுமோ கேளு, வாங்கிக்கோ. எனக்கு குடியிருக்க குடிசை வீடும் விவசாயம் செய்ய சின்னதா விவசாய நிலமும் வேணும் கடவுளே. இப்படி சொன்னதும் கடவுள் 2 பேரும் கேட்ட வரத்தை கொடுத்துட்டு மறைஞ்சாங்க. அட விவரம் கெட்ட கிடாரி, நீ சரியான முட்டாளா இருக்கியே. கடவுளே நேர்ல வந்து என்ன வர வேணும்னு கேக்குறாரு. நீ என்னடானா சின்ன குடிசை வீடும் சின்ன விவசாய நிலமும் கேக்குற? உன்ன மாதிரி முட்டாள நான் பார்த்ததே இல்லை. நீ சொல்றது உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா உழைச்சாதான் அதுக்கான பலன் கிடைக்கும், இல்லைன்னா அதுக்கான பலன் கிடைக்கவே கிடைக்காது. அது சரி, நீ ஒரு முட்டாள்னு தெரிஞ்சு உங்ககிட்ட பேசி நேரத்தை வீராக்கணும் பாரு, என்ன சொல்லணும். இப்படி சொல்லிட்டு பிடாரி தன்னோட பங்களாவுக்கு போனாரு.